எல்லோருக்கும் வணக்கம். தேவி தியேட்டர் மறக்க முடியாத இடம். பாய்ஸ் இங்கே தான் 15 நாள் உட்காந்து பார்த்தேன் கண்டினியூஸாக. ஸோ இன்றைக்கி வந்து இந்த படத்தில் இந்த தேட்டரில் ஆடியோ ரிலீஸ் பண்ணும்போது ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. பழைய ஞாபகங்கள் எல்லாம். ஸோ ஃபஸ்ட்டு சந்தானம் சாருக்கு ஒரு பெரிய தேங்க்ஸ் சொல்லணும். ஏன்னா ஃபஸ்ட் டைம் வந்து நான் அவர் படத்துக்கு ஃபஸ்ட் டைம் ஒர்க் பண்ணுறேன். ஸோ இந்த டீம் ஃபஸ்ட் டைம் அப்ரோச் பண்ணும்போது ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருந்தது. கேமராமேன், டைரக்டர் எல்லாருமே இந்த ஹோல் டீம் வந்தாங்க ஸ்டூடியோக்கு. அப்போ தான் தெரிஞ்சுக்கிட்டேன் அவ்வளோ எனர்ஜெட்டிக்கான ஒரு ஸ்கிரிப்ட், அவ்வளோ ஒரு ஃபன்னு. ரொம்ப நாள் கழிச்சு ஒரு டென்ஷன் இல்லாமல் ஒரு படம் ஒர்க் பண்ணேன், சிரிச்சுனே. ஸோ இந்த படம் வந்து அவ்வளோ நிறைய மற்ற படங்கள் பண்ணும்போது அவ்வளோ டென்ஷன் இருக்கும். இந்த படம் ஒர்க் பண்ணும்போது கொஞ்சம் கூட இருக்காது. ஏன்னா டெய்லியும் ஸ்டூடியோக்கு வரும்போது ஒரு சீன் எடுத்துகிட்டு வருவாங்க. இன்றைக்கி இந்த சீன் எடுத்தோம் பாருங்கள், அந்த சீன் எடுத்தோம். ஸோ ஒரு சிரிச்சுனே டியூன் பண்ண வேண்டியதான். ஃபஸ்ட் ஹாஃப் முடிச்சிட்டோம், செகண்ட் ஹாஃப் ஒர்க் பண்ணிகிட்ருக்கோம். ஸோ படம் வந்து பயங்கரமாக இருக்குது. ரொம்ப அவ்வளோ ஒரு ஜாலியாக சிரிச்சுனே இருந்தோம், எங்கேயுமே கேப்பே இல்லாமல். ஸோ அவ்வளோ சந்தோஷமாக இருந்தது இந்த படம் மியூசிக் பண்ணதுக்கு. ஸோ ரொம்ப அப்புறம் கொஞ்சம் பயந்தேன் கூட. ஸோ எப்படி பவர் ஸ்டார் அவருக்கு எப்படி மியூசிக் பண்ண போகிறோன்னு சொல்லிட்டு. ஸோ ரொம்ப சந்தோஷமாக இருந்தது எல்லா சாங்ஸும் வந்ததில்ல. ஸோ ஆக்சுவலி இந்த படத்துக்கு இன்னும் 2 ஹீரோஸ் வரல. இந்த ஆடியோட பெரிய ஹீரோஸ் வாலி சாரும் விவேகா சாரும் அவ்வளோ சூப்பராக தேவ் கிவன். ஒரு குழந்தைக்கு ஒரு சூப்பர் பேர் வச்ச மாதிரி எல்லா பாட்டுக்கும் ஒரு சூப்பராக எழுதி கொடுத்துருந்தாங்க லிரிக்ஸு. ஸோ ஆக்சுவலி அவங்க தான் இன்றைக்கி வந்து பெரிய ஹீரோஸ் இந்த ஆடியோக்கு. ஸோ ஐ தேங்க் வாலி சார் அண்ட் விவேகா சார். அண்ட் இந்த வாய்ப்பாளர் சந்தானம் சாருக்கும் ஹோல் டீமுக்கும் கண்ணால் எடுத்துன்னு ஆசை ஒரு டீமுக்கும் ரொம்ப தேங்க்ஸ். தேங்க்யூ ஸோ மச். 10 வருஷத்துக்கு முன்னாடி இல்லை, ஒரு 5 வருஷத்துக்கு முன்னாடி இந்த மாதிரி ஒரு பெரிய படம் பஞ்ச் ஸ்டார் சந்தானம் வச்சு டைரக்ட் பண்ணோம். அப்புறம் ராம்நாராயண் சார் ப்ரொடியூஸ் பண்ணி ஒரு படம் பண்ணேன்னு சொல்லியிருந்தேன். நானே விழுந்து சிரிச்சிருப்பேன். அது இப்போ நடந்திருக்கு. ஒரு 4 இயர்ஸ் பேக் சந்தானம் வச்சு ஒரு ஆட் ஃபிலிம் பண்ணேன். அதில் ஒரு நல்ல ஃப்ரெண்ட்ஸ் ஆனோம். அப்புறம் அப்படியே ஒரு 4 வருஷமாக ட்ராவல் பண்ணி ஒரு 4-5 கதைகள் பண்ணியிருக்கோம். அது ஃபஸ்ட்டு படம் இது. நல்லா வந்திருக்கு இந்த ஃபிலிம். அப்புறம் ஒரு 30 செகண்ட் 1 மினிட் ஆட் ஃபிலிம் பண்ணுறவொடனே ஒரு 3 ஹவர்ஸ் ஃபிலிம் பண்ணுற வரைக்கும் பண்ணுற மாதிரி தயார் பண்ணி அந்த மாதிரி கூட்டின்னு போயிருக்காரு அவரும் ஒரு டீமும். அதுக்கு ரொம்ப தேங்க்ஸ் டு சந்தானம். அப்புறம் இது ஒரு ப்ரொஃபஷ்னல் டீம் எல்லாம். சந்தானம், சேது, பவர் ஸ்டார், அப்புறம் பாலு ஸ்டார்னு தான் சொல்லணும். நீங்கள் அந்த படம் பார்த்தீங்க பின்னாடி ஒரு ஸ்டார் மாதிரி ஜொலிச்சது அந்த லைட்டிங். ஸோ அது அருமையாக பண்ணியிருக்காரு பாலு. அப்புறம் வந்து கணேஷ், விடிவி கணேஷ், அவர் வந்து பாடல் கற்றுருவார் சந்தானத்துக்கு. அப்புறம் கோவைசர்லா மேடம், சிவசங்கர் மாஸ்டர், திவ்யதர்ஷினின்னு நிறைய ஒரு ஆக்டர் பட்டாலுமே இருக்குது உங்களுக்கு. ஒரு நல்ல என்டர்டெய்னிங் ஃபிலிமாக பண்ணியிருக்கோம் இது. இப்போ நான் காண்றது கனவா இல்லை நினவா தெரில. இந்த படம் ஒரு 6 மாதத்தில் டக்குன்னு நல்லபடியாக முடிஞ்சிருச்சு. அப்புறம் வாலி சார், விவேகா, அப்புறம் கானா பாலா சார் வந்து நிறைய பாடல்கள் எழுதியிருக்காங்க இதுக்கு. வாணி சாரோட ஆணித்தனமான வரிகளும் விவேகாவோட வேகமான வரிகள் அப்புறம் கானா பாலாவோட கலாச்சலான வரிகளும் சேர்ந்த நிறைய பாடல்கள் இருக்குது இந்த படத்தில். அப்புறம் யங் சூப்பர் ஸ்டார் சிம்பு வேறு ஒரு முக்கிய ரோல் பண்ணியிருக்காரு இந்த ஃபிலிமில். அவர் கூட சேர்ந்து கௌதம் மேனன் சாரும் ஒரு முக்கியமான ரோல் பண்ணியிருக்காரு இந்த படத்தில். ஸோ அவங்களுக்கு ரொம்ப தேங்க்ஸ். அண்ட் இந்த லட்டு ரெடி நீங்கள் தான் சாப்பிட்ணும் இனிமேல். தேங்க்யூ. ஸோ இது எனக்கு ஒரு புது எக்ஸ்பீரியன்ஸ் ஓவரால். ஏன்னா நான் டெர்மட்டாலஜிஸ்ட், எனக்கும் இதுக்கு சம்மந்தமே இல்லை. நான் வேற எங்கேயோ ஒரு கனவு உலகத்தில் இருக்க மாதிரி இருக்கேன். ஸோ இந்த படம் சந்தானம் அவங்க பற்றி சொல்லணும். ரொம்ப வருஷமாக ஃப்ரெண்ட் அவருக்கு, எனக்கு ஒரு 10 இயர்ஸ் நினைக்கிறேன். ஸோ சும்மா பேசுவோம். அப்போ எனக்கு லொல்லு சபா வந்த டைமில் எனக்கு அவர் ரொம்ப பிடிக்கும். ஸோ அந்த டைமில் எல்லோரும் நாங்கள் உட்காந்து ஒன்றா பார்த்துட்ருப்போம். ஸோ அந்த டைமிங் வரும்போது எல்லோரும் ஒன்று சேர்ந்துருவாங்க. ஸோ அன்னைக்கு எப்படி ஒரு டைம் பார்த்து கரெக்டாக வந்து உட்காருவோமோ, இந்த படம் வந்து அவருக்கு லொல்லு சபாலேருந்து மன்மதன் எப்படி லான்ச் ஆனாரோ இதே மாதிரி இந்த கண்ணால் லட்டுத்தின் ஆசை ஒரு ஃப்ரெஷ் ஸ்டார்ட். ஸோ அதை நான் தைரியமாக சொல்லுவேன். திருப்பி மன்மதன்லேருந்து ஆரம்பிக்கிற மாதிரி தான் இந்த படம் அவருக்கு. ஸோ அண்ட் எக்ஸலண்ட் ஜென்டில்மேன். இந்த மாதிரி பார்க்குறதுக்கு இந்த மாதிரி ஒரு ஃப்ரெண்ட் எனக்கு கிடச்சிருக்குன்னு சொல்லி நான் கொடுத்து வச்சுருக்கணும். அண்ட் அப்புறம் தயாரிப்பாளர் நம்ம ராம்நாராயணன் சார். சார் பற்றி சொல்லணுன்னா ஃபஸ்ட் டே பார்த்தேன், அப்புறம் லாஸ்ட் டே பார்த்தேன். அது என்னன்னா பணம் மட்டும் கொடுத்தாரு, யார் என்ன எதுலாம் கேட்கல. ஸோ அந்த மாதிரி அவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக இருந்தார் சந்தானம் சார் மேலே. அப்புறம் நம்ம டைரக்டர் சார் ரொம்ப வெரி 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 ஃப்ரெண்ட்லி. ஸோ அதை சொன்ன மாதிரி எல்லாத்துக்கும் சூப்பர் சொல்லுவார்.
சூப்பர் ஆனால் 1 more போயிடலாமே அப்படிம்பாரு. சரி ஓகே சார். ஸோ அந்த மாதிரி ரொம்ப ஃப்ரெண்ட்லி. அப்புறம் கேமராமேன் பாலு சார். ஸோ ஃபஸ்ட்டு படத்துக்கு எனக்கு பாலு சார் கிடைச்சிருக்குன்னு சொல்கிறது ஒரு பெரிய விஷயந்தான். நான் அடிக்கடி சொல்லுவார், கொஞ்சம் லட்டு மாதிரி இருக்கான் அவன் அப்படின்னு. அப்போ கொஞ்சம் ஹாப்பியாக இருக்கும். சில சமயம் கால் நடிக்கும், அது கேமரா வழியாக பார்த்துறாரு, இவன் நடுங்கிறான், கொஞ்ச நேரம் கழிச்சு எடுப்போம் அப்படின்னு. ஸோ அவ்வளோ ஒரு அண்டர்ஸ்டாண்டிங்காக இருந்தார். ரொம்ப கொடுத்து வச்சுருக்கணும் அந்த மாதிரி ஃபர்ஸ்ட் படத்துக்கு அமேருக்கு. அண்ட் ஸோ அந்த மாதிரி எல்லோரும் அசிஸ்டன்ட் டைரக்டர்ஸ், டீம் ஒர்க். ஆமாம், பவர் ஸ்டார் சார் பற்றி சொல்லணும். ஃபர்ஸ்ட் நாங்கள் பேசிகிட்டு இருந்தோம் எப்படி என்ன ஏதுன்னு சொல்லி. அப்புறம் சார் வந்து சந்தானம் சார் சொன்னாங்க, அந்த மாதிரி நம்மளோட பவர் ஸ்டார் சார் நடிக்க போகிறார், நான் பார்க்க போகிறேன். எனக்கு ஒரு பக்கம் பயம், ஒரு பக்கம் சந்தோஷம். பயங்கர ஹீரோ ஆச்சு, எப்படி பண்ண போகிறீங்க, நான் என்ன பண்ண போகிறேன் படத்தில், எனக்கு ஒன்றும் தெரியல. அப்புறம் தான் இந்த மாதிரி படம் 3 பேரும் ஒரு பொண்ணுக்கு ட்ரை பண்ணுறோம் அப்படின்னு சொன்னாலே சரி. அவர் என்ன பண்ணுவார், படத்துக்கு வந்து பார்த்தா எங்கள் 2 பேரை வர அவர் தான் பயங்கரமாக ட்ரை பண்ணுறாரு. ஸோ ரொம்ப நல்லா சார் பண்ணியிருக்காரு. அண்ட் ரொம்ப ஹாப்பி இந்த மாதிரி அசோசியேட் பண்ணி, ரொம்ப ஜாலியாக இருந்துச்சு. இப்போ கூட சில சமயம் சீன் நினச்சி நைட்லலாம் சிரிச்சிட்டே இருக்கேன். ஸோ அந்த மாதிரி. அப்புறம் எல்லாருக்கும் ரொம்ப நன்றி வந்ததுக்கு. அண்ட் தேங்க்யூ வெரி மச்.